எனது பேர் ஜோன் பொஸ்கோ. நான் அனலதிவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர். நாங்கள் இப்போ சமூக மட்ட ரீதியாக இங்கே உள்ள குறைபாடுகளை நாங்கள் எமது புதிய அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் அதை வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கின்றோம். எங்கள் ஊரிலே முக்கியமாக போக்குவரத்துக்கு ஒரு நல்லொரு சூழ்நிலையான ஏற்பாடு எங்களிடம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கென்று ஒரு பேருந்து ஒன்று இருக்கின்றது. அது இப்போ ஒரு மாதத்திலே குறைந்தது 10 நாள் கூட அந்த சேவையை செய்வதில்லை. என்ன பிரச்சனை என்றால் நெடுக பிழையாத்தான் போய்கொண்டிருக்கின்றது. இது மட்டத்தில் நாங்கள் சிடிபி உத்தியோகத்தரை கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், தங்கள் சாரதிகள் சொல்கிறார்கள் என்னென்றால் ரோட்டு பிரச்சனையால் தான் தங்களோட பஸ் பழுதாக போகிறது என்று. ஆனபடியால் எங்களுக்கு அந்த சிடிபி ஓடுற ரோட்டையாவது எங்களுக்கு செய்து தந்து எங்களோட போக்குவரத்துக்கு ஒரு உதவி செய்யுமாறு தான் நாங்கள் கனகரம் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மக்கள் கடல் கடந்த தீவிலே நாங்கள் இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் சென்று நாங்கள் வரும்போது இங்கே எங்களோட மக்கள் யோசிச்சொன்று வருவார்கள், இங்கே பஸ் நிற்கும் என்று. ஆனால் பாலத்தில் பார்த்தபோது பஸ்ஸை காணவில்லை. என்னென்று கேட்டால் பஸ் பிழை என்று சொல்கிறார்கள். எங்கள் மக்கள் உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பிரதேசம். நாங்கள் 500 ரூபா காசு கொடுத்து எல்லா மக்கள்கிட்டையும் வசதி இல்லை, ஆட்டோவில் செல்வதற்கு. ஆனபடியால் எங்களுக்கு இந்த பஸ் பேருந்து எங்களுக்கு ஒரு சரிப்படுத்தி எங்களோட போக்குவரத்துக்கு உதவி செய்யவும், மற்றும் எங்களை ஹாஸ்பிட்டல் ரீதியாக ஏற்கனவே எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் சென்று வைத்தியசாலையில் குறைபாடுகளை கேட்டிருக்கின்றார். அவர் இந்த கோட்பாடுகளுக்கு செவிமடுத்து எங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்குரிய தேவைப்பாடுகளை செய்து தரும் என்று தான் நாங்கள் 100க்கு 100% நம்புகின்றோம். மற்றும்படி எங்களோட கடல் வளத்தை பற்றி நாங்கள் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூறியிருக்கின்றோம். எங்களுக்கு இந்தியன் ரோலர் பிரச்சனையை பொறுத்தவரை அது அரசியல் பிரச்சனையாக இருந்து கொண்டாலும் கூட எங்களுக்கு அவர்களை உங்கள் அரசியல் பிரச்சனையில் அதை பார்த்து எங்களுக்கு அதை சரி செய்யுங்கள். எங்களுக்கு நாளாந்தம் எங்களுக்கு பிரச்சனைக்குரியது உள்ளூர் இழப்படகு, அதுவும் குறிப்பாக குருநகர் ஊராத்திரை பகுதியைச் சேர்ந்த ரோலர்கள் எங்கள் கடல் பிரதேசத்தில் எங்கள் மீனவர்களுடைய வலைகளை அழித்து எங்கள் வாழ்வாதாரத்தை கொச்சைப்படுத்துவதுடன் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிமிர்ந்து நாமல் நடந்து செல்வதற்கு எங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. ஆனபடியால் நீங்கள் இதை எங்களுக்கு சரிப்படுத்தி தரவும், எங்களுக்கு குருநகரில் இருந்து எங்களுடைய அனலதீவு பிரதேசத்தை கடப்பிறப்பிலே குருநகர் ரோலர் தொழில் செய்தென்றால் நீங்கள் அதை நிப்பாட்டி எங்கள் மக்களை சுதந்திரமாக தொழில் செய்ய விடத்தான் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் பாடசாலையை பொறுத்தவரையிலே நாங்கள் மாண்புமிகு எங்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் குறை நிறைய கூறியிருக்கின்றோம். அவர் கூறுவதற்கு அதன் கருத்துக்களை செவிமடுத்து எங்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்து கடற்தொழில் சம்பந்தமாக எங்கள் புதிய கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கு எங்கள் கடற்தொழில் வளத்திற்குரிய ஆவணத்தை செய்தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் கூடுதலாக நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு நன்றி கடனை தெரிவிக்கின்றோம். இந்த மாதத்துக்குள்ளேயே எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியோ அல்லது அமைச்சரோ 2 தடவைகள் எங்கள் ஊருக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளேயே 2 தரம் எங்கள் ஊரை பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். இது எந்த ஒரு அரசாங்கத்திலேயும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை. எந்த ஒரு அமைச்சரும் எங்களை ஒரு மாதத்தில் 2 தரம் பார்க்கவில்லை. அவர்கள் இந்த முறை 2 தரம் வந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த முறைகளில் ஒரு மாதத்துக்கு 5-6 தரம் எங்களை நேரடியாக பார்ப்பார்கள் என்று தான் நாங்கள் நினைக்கின்றோம். எங்களை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று நாங்கள் விடவும் கூடாது. எங்களை அவர்களால் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடமே மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். எங்கள் கோரிக்கைகளுக்கு முடிவாக ஒரு நல்ல ஒரு முடிவை தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.